ஹலோ பியூட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கே பார்த்தாலும் ரோஸ்மேரி வாட்டர் அது ஸ்ப்ரே பண்ணால் முடி நல்லா வளரும்ன்ட்டு எங்கே பார்த்தாலும் என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க ஆர்டர் பண்ணி. எனக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைப் ஆயிடுச்சு. சரி நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னோடய ஹேருக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. ஸோ நான் வந்து என்னோடய ரோஸ்மேரி வாட்டர் நானே தான் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் என்னோடய ரோஸ்மேரி வாட்டர் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? இந்த ரோஸ்மேரி வந்து என்னோடய ஓன் பிளான்ட்லேருந்து எடுத்தது. ரொம்ப ரொம்ப குட்டி பிளான்ட்டாக இருக்குது, அதனால் நான் நிறைய எடுக்கலை. ஸோ இந்த மந்த்துக்கு மட்டும் தேவையானது அளவு மட்டும் நான் எடுத்துக்கலாம். நான் வந்து டோட்டலாக ஒரு 10 கிராம் ரோஸ்மேரி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கசக்கிட்டு ஒரு டப்பாவில் போட்டுடலாம். ஏன் நம்ம அப்படியே போடுறத விட இந்த மாதிரி கசக்கி போட்டோன்னா அதுக்குள்ளே உள்ள எசன்ஸ்லாம் நமக்கு நல்லா 100% கிடைக்கும். அதனால தான் ரோஸ்மேரி பொறுத்த வரைக்கும் ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹேர் க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். பொதுவாக வந்து இந்த ரோஸ்மேரி வாட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய ஆட்லாம் பார்க்குறேன், நைட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ரொம்ப சளி பிடிக்கும். ஸோ நீங்கள் எப்போல்லாம் தலைக்கு குளிக்கிறீங்களோ குளித்த உடனே ரோஸ்மேரி வாட்டர் அப்ளை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா முடி அப்படியே காஞ்சிடும் இயற்கையாகவே. பட் திடீர்னுட்டு நம்ம ஹேரில் ஒரு வாட்ரி சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இதில் வந்து நம்ம டிஸ்டில்டு வாட்டர் போட்டுட்டு நம்ம ஒரு ஹாஃப் நைட் வந்து ஊற விட்டுறலாம். நம்ம அப்படியே கொதிக்க வைக்கிறத விட நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா அந்த ரோஸ்மேரி வந்து சாஃப்ட் ஆயிரும். இப்படி சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா அதில் உள்ள ஃபுல் எசன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம வந்து இதை ஒரு பாத்திரத்தில் அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியது. இது போக உங்களுக்கு எவ்வளோ வாட்ரு வேணுமோ அவ்வளோ வாட்ரு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதித்து நமக்கு ஒரு 150 ml வாட்ரு வந்தால் நமக்கு போதுமானது. ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் கொதிக்க விடுறேன். ஃபுல் ஃப்ளேமில் வைக்கிறத விட ஸ்லோ ஃப்ளேம்லேயே அது வந்து கொதிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நமக்கு ஹோல் எக்ஸ்ட்ராக்டும் நமக்கு கிடைக்கும் ரோஸ்மேரியிலேருந்து. நான் வந்து ஒரு ஒரு 7 மினிட்ஸ் அந்த மாதிரி நான் கொதிக்க விட்டுட்டு இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஆறிடும். ஒரு 1 hour கழித்து பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஹைப்பாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் கேர், ஹேர் கேர் எதுவுமே நான் இப்போ வந்து கடையில் வாங்குறதில்ல. என்னோடய ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் நானே தான் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலில் நிறைய டிஐஒய் இருக்குது. ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் குளிச்சுட்டு அப்படியே என்னோடய க்ளாசெட்டில் வைக்க போகிறேன். அந்த குளித்த உடனே நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிறதுக்காக. நான் வந்து இன்றைக்கி 150 ml எடுத்திருக்கேன். அளந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ 150 ml எடுத்திருக்கேன். இதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஹேர் ஃபால் லிக்விட். இது வந்து ஆப்ஷன் உங்களுக்கு. நான் வந்து ஒரு 5 drops ஆட் பண்ணுறேன். என்கிட்ட இருக்குது ஆன்டி ஹேர் ஃபால் லிக்விட். ஏன்னா நான் வந்து ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பூஸ் பண்ணுறதுனால அந்த லிக்விட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இது ஆப்ஷன் தான். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். ரோஸ்மேரி வாட்டர் வந்து நான் ரொம்ப லைட்டாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அதில் ஆயில்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணோன்னா சீக்கிரம் தலையில் காயாது. அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நான் அந்த வாட்ரு மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். எந்த ஆயிலும் அதோட ஆட் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எனக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா சில்லுன்னு இருக்கும். ஸோ அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறேன் மோஸ்ட்லி என்னோடய ப்ராடக்டில். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப நல்ல ஈக்கோ ஃப்ரெண்ட்லியானது, எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாத ப்ரிசர்வேட்டிவ் நம்ம வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து 1.5 கிராம் வந்து ஆட் பண்ணுறேன் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ ரோஸ்மேரி வாட்டரில் எப்படி ரோஸ்மேரி இல்லாமல் எப்படி? ஆல்ரெடி இந்த வாட்டரே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டோர் பாட் ரோஸ்மேரியை விட வீட்டில் நம்ம வளர்த்தி அதிலேருந்து எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 5 to 6 drops ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் வந்து எப்படி ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது.
இது வந்து நீங்க வந்து ஒரு லீவ் இன் ஸ்ப்ரேவாவே யூஸ் பண்ணலாம். நல்ல ஸ்மெல் இருக்கும். ஸோ நான் இத எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, காலையில நான் குளிச்சுட்டு அந்த ஈர தலையிலேயே நான் அப்ளை பண்ணுறேன். அதேமாதிரி நான் டெய்லியுமே குளிக்கிறேன். நான் டெய்லி தலைக்கு குளிக்கிற ஆளு. ஸோ இந்த பிளெண்டர் வந்து நான் ஃபர்ஸ்ட் மோட்ல வைக்கிறேன். ஸோ நான் வந்து டெய்லி தலைக்கு குளிப்பேன். அதனால் நான் டெய்லியுமே அப்ளை பண்ணுவேன். ஈரத்தலையோடு அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அதை நான் அப்படியே விட்டுருவேன். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருக்குது. குட்டி குட்டி ஹேர்ஸ்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு விஷயம், மார்க்கெட்டில் நான் நிறைய பார்க்குறேன். ஒருத்தங்கள நம்ம யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறோம். அவங்க ஒரு ப்ராடக்ட் சஜெஸ்ட் பண்ணுவாங்க. உடனே அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு உடனே காசு கொடுத்து வாங்கி நமக்கு வந்து அது ப்ராக்டிக்கலாக நிறைய ஒர்க் ஆகாது. நான் நிறைய என்னோடய ஃபேவரட் யூடியூபர் சஜெஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அவங்க ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வேலையே செய்யாது அந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணும்போது. அதனால தான் நான் ஃபார்முலேஷன் கற்றுக்கிட்டேன். ஸோ என்னோடய ப்ராடக்ட்லாம் நான் தான் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நிறையா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. டிஐஒய். நான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான நாசில் இருக்கிற ஸ்ப்ரே பம்ப் இருக்கிற பாட்டில் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து 1 வீக் கூட வராது. 1 வீக் ஒரு மிஞ்சி போனால் 10 நாள், அதுக்கு மேலே வராது. எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ் ஒத்துக்காது. சில்லுன்னு என்னோடய ஹேரில் ஸ்ப்ரே பண்ணேன்னா உடனே எனக்கு சளி பிடிக்கும். ஸோ நான் காலையில் மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணுறேன். மதியானம், நைட்டு இந்த மாதிரிலாம் ஸ்ப்ரே பண்ணாதீங்க. சளி பிடிக்கும், சைனஸ் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து ஓவர் நைட்டு விடுறது. அதெல்லாம் இப்போ நம்ம காலையில் குளிச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் டே காலை வரைக்கும் அது இருக்குல்ல. உங்களுக்கு இதனால் எந்த பொடுகு தொல்லை அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே வராது. இந்த மாதிரி ஃபைனாக ஸ்ப்ரே பம்ப் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக ஈவனாக உங்களுக்கு ஹேரில் அப்ளை ஆகும். எல்லா ஹேர்லேயும் படுற மாதிரி பண்ணிவிட்டு கடைசியாக நல்லா கைட்டு நம்ம மசாஜ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு எல்லா ஹேர்லேயும் அது ஈவனாக அப்ளை ஆகும். ஸோ சைனஸ் இருக்கிறவங்க வீக்லி ட்வைஸ் இல்லைனா த்ரைஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப லைட் வெயிட். அதனால் நம்ம டெய்லியுமே ஹேரில் ஸ்ப்ரே பண்ணோன்னா ரொம்ப ஒன்றும் ஹெவியாலாம் இருக்காது. ப்ளஸ் ரோஸ்மேரியோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹேர் ஸ்ப்ரே அடித்த மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்மெல் வந்து உங்கள் ஹேரில் இருந்துகிட்டே இருக்கும். ஹேர் கேர்னால் என்னென்னு யோசிக்கிறீங்க. நம்ம ஹேரை கேர் பண்ணுறோம். ஒரு விஷயத்த கேர் பண்ணும்போது என்ன ஆகும், அது க்ரோ ஆகும்ல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேர் பண்ணும்போது அதோடய ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியும். என்னோடய சைட்லேருந்து பார்த்தா இந்த ரோஸ்மேரி வாட்டருக்கு நான் தம்ஸ் அப் தான் கொடுப்பேன். கடையில் வந்து நிறைய காசு கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி டிஐஒய்யாக நம்மளே பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதில் இருக்கிற அந்த ஆன்டி ஹேர் ஃபால் லிக்விட், சீரம் இதெல்லாம் ஆப்ஷனல். உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். எனக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோவா எனக்கு இஷ்டம் இருக்காது. ஏன்னா சம்பவம் எனக்கு அது ப்ரிசர்வ் ஆகலையோன்னு தோணும். அதனால் ஸோ லேபிள் ஒட்டிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியணும்ல. ரோஸ்மேரி வாட்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்துகிட்டே இருக்குது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு சூப்பரான ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபார்மேட்டிவான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த மாதிரி ஈரப்படுத்தும் போது முடி வந்து இயற்கையாகவே காயணும். நான் வந்து எந்த ஹீட்டர் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல என்னோடய ஹேருக்கு. நல்ல ஷைனாக சூப்பராக இருக்கும். உங்களோட ஹேர் நல்லா பவுன்ஸியாக அழகாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஹேரை வந்து இயற்கையாகவே காய வைக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எப்போதும் போல் ஒரே டைம் தான் ஹேர் ஈரமாகுது. ஸோ அந்த ஒரே டைமில் காஞ்சிரும். இதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு ஹேர் வந்து இது பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி 2 பக்கமும் முடி எடுத்துகிட்டு சிம்பிளாக பின்னியோ இல்லைனா ஒரு கிளிப்போ போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே முடி சூப்பராக காஞ்சிரும்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆம், தலை சீவிக்க வேண்டியது தான் நமக்கு பிடிச்ச மாதிரியான மாதிரி. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.